செயற்கை நுண்ணறிவு எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நிறைய கம்பெனிகளுக்குள்ள அது இன்னும் குழப்பமா தான் இருக்கு. வாங்க அதை சரி பண்ணுவோம். முதல்ல தெளிவான இலக்குகளோட ஆரம்பிங்க. உங்க பிசினஸ்க்கு AI உண்மையிலே என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க? சிறந்த வாடிக்கையாளர் சேவை, புத்திசாலித்தனமான தகவல்கள், இல்லன்னா எளிதான வேலைகள் எதுவா இருந்தாலும் வெற்றி எப்படி இருக்கும்னு வரையறுங்க. அடுத்து ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்குங்க. உங்க டேட்டாவை ஒழுங்குபடுத்துறது, சரியான தொழில்நுட்ப கருவிகள் உங்களுக்கு தான் உறுதிப்படுத்துறது. மூணாவதா தாக்கத்துக்கு ஏற்படக்கூடிய பயன்பாடுகளை தேர்ந்தெடுங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல AI பண்ண முயற்சி பண்ணாதீங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வேலைகளை தானியப்படுத்துறது, இல்லன்னா கண்டென்ட் உருவாக்குறது, எங்கெல்லாம் உண்மையான அளவிடக்கூடிய பலங்களை பார்க்க முடியுமோ அந்த பகுதிகளில் கவனம் செலுத்துங்க. நாலாவதா உங்க ஊழியர்கள் மேல முதலீடு பண்ணுங்க. உங்க டீமை மேம்படுத்துங்க. அப்பதான் அவங்க AI யோடு வேலை செய்ய முடியும். சும்மா வேடிக்கை பார்க்க. புதுமைக்கும் பொறுப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குங்க. ஏன்னா சிறந்த AI அதுக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு நல்லவங்கதை பொறுத்துதான் அமையும். கடைசியா தகவல் தொடர்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லா தகவல்களையும் தெரியப்படுத்துங்க. வெற்றிகளையும் கத்துக்கிட்ட பாடங்களையும் பகிர்ந்துக்கோங்க. அப்புறம் போக உங்க அணுகுமுறையை மாத்திக்கோங்க. உங்க கம்பெனிக்குள்ள AI ஒழுங்குபடுத்துதுங்கிற தெளிவு, அடிச்சலம், அப்புறம் தொடர்ச்சியான முன்னேற்றம் பத்தினது. எளிமையா ஆரம்பிங்க, புத்திசாலித்தனமா விரிவாக்குங்க. AI உங்களுக்காக வேலை செய்யட்டும், நீங்க AI வேலை செய்ய வேண்டாம்.